திருசூலி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. நள்ளிரவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 2 பேருந்துகள் திருசூலி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டன. இதில் 7 இந்தியர்கள் உட்பட 63 பயணிகள் அந்த பேருந்தில் இருந்தார்கள். அவர்கள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதில் பயணித்தவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 60க்கும் அதிகமான பயணிகளின் நிலை என்ன என்று தற்போது வரை தெரியவில்லை. தீவிரமாக தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, என்ன நடந்தது? தற்போது நேபாளத்தில் என்ன நிலை? மலைப்பாங்கான பகுதி என்பதால் அங்கே வெள்ளம் தற்போது மிகுந்த வேகத்துடன் அந்த பகுதியை கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நெடுஞ்சாலையிலே இருந்த பேருந்துகள் நிலச்சரிவு காரணமாக அங்கே சிக்கியிருக்கின்றன. அப்படி இங்கே சிக்கியிருந்த பேருந்துகளைத்தான் மழை வெள்ளம் இழுத்துச் சென்றிருக்கிறது. நேரான நெடுஞ்சாலை பகுதியில் இருந்து பள்ளத்துக்குள் இழுத்துச் சென்றிருக்கிறது. ஆகவேதான் அந்த பேருந்துகளில் இருந்தவர்கள் கதி என்ன என்பது இதுவரை தெரியவில்லை. மொத்தம் 63 நபர்கள் இந்த 2 பேருந்துகளிலும் இருந்ததாகவும் அவர்களை தற்போது தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த வேகத்துடன் மழை நீர் மலைப்பாங்கான பகுதியிலே பேருந்தை பள்ளத்துக்குள் உருட்டி சென்றிருக்கிறது. அப்படி சென்றுள்ள நிலையிலே அந்த பேருந்துகளை மீட்பது எப்படி, அதில் இருந்தவர்கள் எத்தனை பேர் வெளியே வர முயற்சி செய்திருக்கிறார்கள், இன்னும் உள்ளே எத்தனை பேர் சிக்கியிருக்கிறார்கள் என்ற விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. மழை நீர் ஓரளவுக்கு குறைய வேண்டும், அல்லது பேருந்துகளை அந்த இடத்திலிருந்து கிரேன்கள் மூலமாக அல்லது பிற இயந்திரங்கள் மூலமாக வெளியே கொண்டு வர வேண்டும். தண்ணீரிலிருந்து வெளியே கொண்டு வந்தால்தான் உண்மையான நிலவரம் என்ன என்பது தெரிய வரும். ஆனால் வெள்ளத்தின் தீவிரத்தை பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு புறம் நிலச்சரிவால் பாதிப்பு, அதே சமயத்திலே தற்போது வெள்ளத்தில் இந்த பேருந்துகள் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. இதிலே உயிரிழப்புகள் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இருந்த போதிலும் இரவிலே ஏற்பட்ட இந்த பாதிப்பில் தற்போது வரை தேடுதல் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மீட்பு பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேருந்துகளில் சிக்கியிருப்பவர்களை காப்பாற்ற முயற்சிகள் செய்ய வேண்டும். காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். அப்படி யாரையும் உயிரிழந்தால், துரதிருஷ்டவசமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தால் உடல்களை மீட்க வேண்டும். இப்படி பல்வேறு பணிகள் காத்திருக்கின்றன. தற்போது பருவமழை காலம் என்பதால் பருவமழையின் தீவிரம் அதிகமாக இருக்கிறது. மலைப்பாங்கான பகுதிகளிலே கூடுதல் தீவிரத்துடன் மழை பொழிவு இருப்பதால் வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட பேருந்துகளை மீட்பதிலே பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. மேலும் மலைப்பாங்கான பகுதி என்பதால் அங்கே வேறு இயந்திரங்களை கொண்டு செல்வது, அந்த இயந்திரங்கள் மூலமாக மீட்பு பணியிலே ஈடுபடுவது அனைத்துமே சிக்கலாக இருக்கிறது. ஆகவே மிகவும் துரதிருஷ்டவசமான இந்த விபத்திலே 2 பேருந்துகளிலே இருந்த 63 பேர் மாயமாகியுள்ளார்கள். யாரேனும் அதிலே பிழைப்பார்களா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. திலகவதி, நிச்சயமாக இது போன்றதொரு விபரீதத்தை யாரும் எதிர்பார்த்திருந்திருக்க மாட்டார்கள். நீங்கள் கூறியது போல துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு. விவரங்களுக்கு நன்றி கணபதி.